எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வரும்போது தடபுடலாக சமைப்பேன். ஒர்க்குக்கு கிளம்பும்போது காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து சமைச்சிட்ருப்பேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்ச டிஷ்ஷாக தான் செய்வேன். அதுலேயும் 2 3 செய்வேன். ஏன்னா சமையலில் நல்லா சமைச்சு கொடுக்கணும், ஹஸ்பண்டுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து அதை கட் பண்ணி இதை கட் பண்ணி சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே 7 மணி 7:30 மணி ஆகிடும். 4 மணிலேருந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழம்பு, ஒரு பொரியல், ஒரு ரசம் தான் வச்சுருப்பேன். அப்புறம் டிஃபனுக்கு சட்னி. இதை எப்படி எவ்வளோ நேரம் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எங்கள் அப்பா விசிட் பண்ண வரப்பெல்லாம் அவருக்கு தடபுடலாக செஞ்சு வச்சா எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்வார், சமையலில் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லுவார். அது என்னன்னு எனக்கு அப்போ புரியவே இல்லை. மீன் குழம்பு வச்சா கூட பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு டேஸ்ட்லேயே தான் இருக்கும். நானும் ஏன்டா இது மீன் குழம்பு டேஸ்ட்டுக்கே வரமாட்டுது அப்படின்னு பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன் இந்த டேஸ்ட் மட்டும் நமக்கு வரவே மாட்டுது அப்படின்னு. அப்புறம் சமையலில் மெச்சூரிட்டி அப்படின்னு எங்கள் அப்பா சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுது. பெருசாக ஆடம்பரம் இல்லாமல் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறோமோ அதை ப்ராப்பராக போட்டு ரொம்ப கஷ்டப்படாமல் அப்படி ஈஸியாக செஞ்சாலே அதுதான் சமையலோட மெச்சூரிட்டி போல். மசாலாலாம் அரைச்சி ஊற்றாமல் சிம்பிளாக சமைக்கிறது தான் மெச்சூரிட்டி.